ரெட்ரோ கூட வந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அதுவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமா அமைஞ்சிருக்கு. அதோட பட்ஜெட்டுக்கு ரொம்ப பல மடங்கு அதிகமான கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அதோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன சார்? இல்லைங்க அது நேத்திக்கு தான் நேத்தியோட கிட்டத்தட்ட 18 நாளா 1ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. 18 நாள் ஆயிருக்கு. இந்த 18 நாளில் அந்த படம் வந்து கன்சிஸ்டன்சியாக பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த படம் ஓப்பனிங் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கோடி ₹2 கிராஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நல்லமாக ஏறிச்சு. முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி 3.25 கோடி பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் வீக் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. வெள்ளி சனி ஞாயிறில் அப்படியே ஏறி 3.25 கோடி கிட்ட பண்ணிச்சு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6 கோடி. அப்பா! அதுக்கு நடுவில் கூட பார்த்தீங்கன்னா 2.5, 3 அப்படியே இருக்குது. இன்னி வரைக்கும் அதே ₹2 வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு படம். வீக் டேஸில் கூட ₹2 மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நேற்று வந்து 3வது வார சண்டேல வந்து கிட்டத்தட்ட நியர்லி 2 க்ரோஸ் பண்ணியிருக்காது. ஸோ அந்த படம் தான் வந்து நிஜமான பிளாக் பஸ்டர். என்னென்னா ஒரு படம் அதோட முதலீடை வந்து அதோட வியாபாரத்தின் மூலமாகவே எடுத்துருச்சு. இப்போது அதோட தியேட்டர்கள் வசூல் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மடங்கு கிராஸ். இப்போது நான் சொல்லுவேன் அது கிராஸ் வேறு, நெட்டு வேறு, ஷேர் வேறு. ஸோ இப்போ இந்த ₹50 கோடி கிராஸ் ஆகிருக்குன்னா இந்த 50 கோடியில் கிட்டத்தட்ட வந்து 30% போயிடும். எல்லா செலவும் போயிடுச்சுன்னா 15 கோடி போயிடுச்சு. 35 கோடியில் என்ன ரெவன்யூ ஷேர் இவங்க பேசியிருக்காங்களோ அந்த ரெவன்யூ ஷேர் தான் லாபம். உடனே 100, 200, 300ன்னு சேர்த்துக்கிட்டு போய் பிரயோஜனமே கிடையாது. அந்த படத்தோட வெற்றிக்கு என்ன முக்கியமான காரணம்? அது மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டான படங்களை தியேட்டரில் பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க. குடும்பத்தோடு பார்க்குறதுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படங்களை வந்து பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அதில் இருக்கிற ஃப்ளாஸ் எவ்வளோ இருக்கோ அதையெல்லாம் தாண்டி ஒரு நம்ம படம் பார்க்கும்போது மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பார்க்குற படம் இருக்கு இல்லையா, அது வந்து மக்களுக்கு பிடிக்குது இப்போ. ஸோ அதனால் வந்து அந்த படம் திருப்திகரமான ஒரு படமாக இருந்தது. அது தவிர சசிகுமார் சார் மேலே இருக்கிற ஒரு பாசிட்டிவ்னஸ் ஒன்று இருக்குது. இந்த படமே வரத்துக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்துருச்சு உங்களுக்கு. அந்த பாசிட்டிவ்னஸை வந்து காப்பாற்றிடுச்சு அந்த படம் டோட்டலாக. ஸோ மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, பார்க்குறாங்க. குடும்பமாக பார்க்குறாங்களே. வெற்றினா சமீபத்திய பிளாக் பஸ்டர் படம் எதுன்னா இதுதான் பிளாக் பஸ்டர். ஓகே.